மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவல் ஜேகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம டைரக்டா வீடியோ பார்த்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிவைன் கண்டென்ட்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டில மார்கழி உற்சவ் அப்படின்னு பாசுரம், அதாவது திருப்பாவை பாசுரம் 1ல இருந்து இன்னை நாள் வரைக்குமே ரெகுலரா டெய்லி பேசிஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோஸ் இன் கேஸ் நீங்க பார்க்கலன்னா நான் கண்டிப்பா லிங்க் அட்டாச் பண்றேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோல பாவை பத்தியும் ஆண்டாள பத்தியும் கண்ணபரமாத்மனை பத்தியும் பெருமாளை பத்தியும் நிறைய மகிமைகள், எப்படிலாம் அவங்கள போற்றினாங்க, தேவர்கள் அசுரரை எப்படிலாம் வீழ்த்தினாங்கன்னு நிறையவே எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? தோ வந்துருச்சு இல்லையா, நம்ம சொர்க்கவாசல் திறக்க போறாரு இல்லையா நம்ம ரங்கநாதர். சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா? அந்த சொர்க்கவாசல போய் பார்க்க வேண்டாமா? அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசிய பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே வைகுண்ட ஏகாதசி பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மார்கழி மாசத்துலதான் இந்த வைகுண்ட ஏகாதசி வரும். அது மார்கழிக்குரிய தனி சிறப்பும் கூட. மாதம் முழுக்குமே நம்மளுக்கு ஏகாதசி அப்படின்றது வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த மார்கழி மாசத்துல வர இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பலனும் அதிகம், சிறப்பும் அதிகம். நம்மளால அந்த ஏகாதசி மாதம் தோறும் ஒரு ஏகாதசியில விரதம் இருக்க முடியல அப்படின்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா கூட போதும். மத்த நாள்ல மத்த மாதத்துல நீங்க இருந்த ஏகாதசியோட பலன்களை உங்களால அடைய முடியும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து அந்த பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கே நம்மள கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த சொர்க்கமே நம்மளுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் நம்மளுக்கு அருளாசை வழங்குவாராம். இத பத்தின ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி இந்த ஏகாதசி வந்தது, எதனால வந்துச்சு, யாரால வந்தது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலாமா? தேவர்களும் ரிஷிகளும் முரண் அப்படின்ற ஒரு அரக்கனால ரொம்பவே துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்தாங்களாம். அப்ப அவங்க எல்லாருமே போய் சிவபெருமான் கிட்ட முறையிட, சிவபெருமான் நீங்க மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுங்க, அவரால இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் போய் தேவர்களும் முனிவர்களும் போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட, மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், அந்த முரண் அப்படின்ற அரக்கனோட 1000 வருடங்கள், சுமார் 1000 வருடங்கள் போர் புரிந்து வெற்றி கொண்டாராம் அந்த முரண் அரக்கனை. அப்படி போர் புரிந்து ரொம்பவே டயர்டா என்ன பண்ணாரா, ஒரு குகையில போய் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரா நம்ம மகாவிஷ்ணு. ஆனா நம்ம வீழ்த்திட்டாரே இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற அந்த கோபம், அந்த வெறி தாங்காம இந்த முரண் அரக்கன் என்ன பண்ணாராம், நீ படுத்து தூங்கிட்டு தானே இருக்க, நான் இப்போ உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வாளை வீசி அவரை கொல்றதுக்கு முற்பட்டு வந்தானா இந்த முரண் அரக்கன். ஆனா இது எல்லாம் மகாவிஷ்ணுக்கு தெரியாமலா இருக்கும். என்னதான் கண்ணை மூடிட்டு ரங்கநாதர் இருந்தாலும் இந்த உலகமே அவருக்கு வெளிச்சம் இல்லையா, அவருக்கு தெரியாமலா இருக்கும். என்னதான் நடக்குதுன்னு அவர் பார்த்துட்டே இருந்தாராம். திடீர்னு என்ன ஆச்சாம், அவரோட உடம்புல இருந்து ஒரு சக்தி, ஒரு ஒளி மூலியமா வெளியில வந்துதான். வெளியில ஒரு பெண் ரூபம் எடுத்துச்சான். அந்த ஒளி பெண் ரூபம் எடுத்து, நீ யார கொல்ல வர, நீ ஏன் கிட்ட முதல்ல போர் புரி, அதுக்கப்புறம் நீ எம்பெருமான் கிட்ட போவ அப்படின்னு சொல்லவே, நீயா, நான் அந்த மகாவிஷ்ணு கிட்ட போர் புரிய வந்தேன், நீலாம் எனக்கு ஒரு ஆளா, நான் உன்னை வீழ்த்திடுவேன் அப்படின்னு அந்த முரண் அரக்கன் சொல்ல, அந்த ஒளியில இருந்து வந்த பெண் ரூபம் என்ன தெரியுமா பண்ணுச்சு, ஒரே ஒரு ஹூ அப்படின்ற ஒரு ஊதல் மட்டும்தான் கொடுத்துச்சு. பஸ்பமாய் போயிட்டானா அந்த முரண் அப்படின்ற அந்த அரக்கன். கண் விழிச்சு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது தெரிஞ்ச மாதிரி இருந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, என்னோட உடம்புல இருந்து சக்தியா நீ வெளிப்பட்டு இருக்க, உன்னோட பெயர் 2ல இருந்து ஏகாதேசி, இந்த நாள் ஏகாதேசி, இந்த நாளை விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு நான் சகல செல்வங்களையும் அழிச்சு சொர்க்கத்துல அவங்களுக்கு வழிவகுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சாரா நம்ம மகாவிஷ்ணு. அதுல இருந்து இந்த ஏகாதேசி அன்னைக்கு, அதாவது அந்த அரக்கனை வென்ற, அந்த முரண் அரக்கனை வென்ற இந்த நாள் ஏகாதேசியனும், அந்த ஏகாதேசின்னு அந்த பெண் ரூபத்தையும் அவர் பெயரிட்டாரு. அந்த பெண் ரூபத்தை, அந்த சக்திய திருப்பியும் தன்னோட உடலுக்குள்ளேயே, ஏன்னா தன் உடல்ல தானே வெளியில வந்தது அந்த சக்தி, தன்னோட உடலுக்குள்ளேயே ஏத்துக்கிட்டாரா இந்த மகாவிஷ்ணு. இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு அந்த முரண் அப்படின்ற அரக்கன் கொல்லப்பட்டான். சோ நம்ம இந்த விரதத்தை மேற்கொண்டு மகாவிஷ்ணுவை போய் வழிபட்டோம் அப்படின்னா, சொர்க்கவாசல்ல இருந்து வழிபட்டோம்னா நம்மளுக்கு கட்டாயமா அந்த சொர்க்கம் அப்படின்றது நிச்சயம். சொர்க்கவாசல், அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறப்பவர்களுக்கு மறுபிறவி அப்படின்றதே கிடையாதாம். தேவர்களும் முனிவர்களுக்கும் ஒப்பானவர்களா இந்த மாதம் முழுக்க வர
ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு வந்து நிகர்ன்னு சொல்றாங்களா? அதாவது எப்படின்னா மாசம் முழுக்க வர ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களை யாரோட ஒப்பிடுவாங்களா? தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நிகரா ஒப்பிடுவாங்களா அவங்கள. அவ்வளவு பெருமை மிக்க விரதமா இந்த ஏகாதசி. நம்மளால இருக்க முடியலனாலும் கட்டாயமா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்தோம்னா அதோட பலன்கள் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசியோட விரதத்தை எப்படி இருக்கிறது? அதாவது அன்னைக்கு மட்டும் விரதம் இல்லாம முன்னாடி நாளான தசமியும் அடுத்த நாளான துவாதசிக்கும் சேர்த்துதான் இந்த விரதம் அப்படின்றது வந்து நம்ம இருக்கணும். அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து ஒரே ஒரு வேளை மட்டுமே நம்ம உணவு உட்கொண்டு மறுநாள் காலையில அதிகாலையில எந்திரிச்சு நீராடி அந்த நாராயணனோட நாமத்தை பாராயணம் செஞ்சு நாள் முழுக்க பாடல்களா பாடி அவரோட புத்தகம் இருந்தா அதை படிச்சு அப்படியே அந்த பொழுதை வந்து நம்ம கழிச்சுட்டே இருக்கணும். அன்னைக்கு நைட்டு தூங்காம என்ன பண்ணணும்? அவரோட பாடல்களை கேட்டு அவரோட புத்தகங்களை படிச்சு அப்படியே தான் நம்ம இருக்கணும். மறுநாள் காலையில குளிச்சுட்டு என்ன பண்ணணும்? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து 21 வகைகளான காய்கறிகளை நம்மளோட உணவுல சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து நம்ம முடிக்கணும். அந்த 21 வகை காய்கறிகள்ல எது ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், பாகற்காய். அதாவது அந்த சுவைகள் துவர்ப்பாகட்டும், புளிப்பாகட்டும், கசப்பாகட்டும், அந்த சுவை எல்லாத்தையும் சேர்த்து அதை நம்ம உணவா உட்கொண்டு அந்த விரதத்தை முடிக்கணும். அப்பயும் என்ன பண்ணக்கூடாது? பகல் பொழுதுல தூங்கக்கூடாது. அன்று இரவு, அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு இரவு தான் நம்ம வந்து தூங்கணும். இப்படிதான் அந்த பெருமாளை வந்து நம்ம என்ன பண்ணணும்? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் எடுத்துட்டு வரணும். இப்படி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த பெருமாளை வழிபட்டுட்டு வந்தோம்னா கட்டாயமா பெருமாள் நம்மளுக்கு எல்லாவித சகல செல்வத்தையும் கொடுத்து அனுகிரகமா நம்மள வச்சிட்டு இருப்பாராம். கண்டிப்பா அந்த பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.